வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா 2 நிமிடத்துல வீட்டில் இருந்தபடியே வெண்ணெய் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். முக்கியமா பாத்தீங்கன்னா நெய், அதாவது வெண்ணெயில இருந்து தான் நெய் தயார் பண்றாங்க. இந்த நெய் சாப்பிடுவதனால உடல் பருமன் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உணவுல நெய் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனா நெய்ல இருக்கக்கூடிய கொழுப்பு ரொம்ப நல்ல விதமான கொழுப்புன்னு தான் சொல்லப்படுது. பருமனை குறைக்கணும், அதாவது உடல் எடையை குறைக்கணும்னா நெய் தாராளமா எடுத்துட்டு வரலாம். இதுல இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலம் தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்க செய்து, மேலும் பாத்தீங்கன்னா இந்த கொழுப்பு அமிலம் கல்லீரலால எளிதில் உறிஞ்சப்படும் சொல்றாங்க. இதனால நம்மளுக்கு தேவையான ஆற்றலையும் கிடைக்குது. முக்கியமா உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நெய்யை தாராளமா நீங்க பயன்படுத்திட்டு வரலாம். இதில் இருக்கக்கூடிய பியூட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது இறப்பை அமிலத்தோட சேர்ந்து உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் வர வைக்கக்கூடியதுன்னு சொல்ல முடியும். இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்கள் முக்கியமா சொல்லலாம், விட்டமின் ஏ, டி, இ, கே, இவ்வளவு விட்டமின்கள் நெய்ல நிறைஞ்சிருக்கு. இந்த விட்டமின் ஏ முக்கியமா கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு சத்துக்கள் இருந்த நெய்யை இவ்வளவு நாள் நம்ம தவிர்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. இதை கடைகள்ல போய் வாங்குறத தாண்டி நம்ம வீடுகளிலேயே தயார் பண்ணி கொள்ளலாம். அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை முதல் முறையை நம்ம ஆகை தமிழ சேனல்ல பாக்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். இதற்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது தயிர் தயார் பண்ணுவோம் இல்லைங்களா, தயிர் போட்டு வைப்போம்ல, அந்த தயிர்ல இருந்து மேல இருக்கக்கூடிய எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஆடைகள் தான் நம்ம சேகரிச்சு வைக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நான் தயிர்ல இருந்து மேல இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் எடுத்துடுறேன். முக்கியமா நெய் உடலுக்கு கூட பயன்படுத்துவாங்க. சிறு குழந்தைங்களுக்கு மேல பூசி கூட குளிக்க வைப்பாங்க. எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நெய் தேய்ச்சி பிறந்த குழந்தைங்களுக்கு குளிச்சோம்னா சருமம் ரொம்ப பொலிவா சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பாருங்க ஏற்கனவே தயிர் புற போட்டிருக்கேன். இதுல இருந்து மேல இருக்கக்கூடிய அந்த ஆடைகளை மட்டும் அப்படியே சேகரிச்சு வச்சிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு நெய் தயார் பண்றதுக்கு பயன்படக்கூடியது. இந்த மாதிரி நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் இந்த மாதிரி நீங்க எடுத்து நீங்க சேகரிச்சு வச்சுட்டு வரலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆடை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து தான் நம்ம வெண்ணெய் தயார் பண்ண போறோம். முக்கியமா பாக்கெட் பால் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல மேல் எல்லோ கலர்ல இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அதுல வெண்ணெய் எல்லாமே எடுத்துட்டு தான் நம்மகிட்ட கொண்டு வராங்க. நீங்க பசும்பால் இல்ல வீடுகளில் கொண்டு வரக்கூடிய ஏதாவது கேன்ல கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க எடுத்து பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நான் ஒரு 5-6 நாட்களுக்கு சேகரிச்சு வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி வெண்ணெய் தயார் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 ஐஸ் டியூப் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஐஸ் டியூப் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பாருங்க இதை மிக்சியில போட்டுட்டேன். எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆடை ஃபுல்லா மிக்சியில போட்டுருங்க. போட்டுட்டு இது கூடயே ஒரு 5-6 ஐஸ் டியூப் போடுங்க. 2 நிமிடங்கள் போதுங்க, டக்குன்னு வெண்ணெய் வந்துடும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, அதுல இருக்கக்கூடிய இவ்வளவுதான் நான் தண்ணியே சேர்த்து போறேன், நிறைய தண்ணி சேர்த்துல. அதுல இருக்கக்கூடிய அலசி அந்த தண்ணியை மட்டும் நான் அது கூட சேர்த்துட்டேன். ஏற்கனவே நான் என்ன ஆகுதுன்னா, இதையும் ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது, அந்த சில்னஸும் இருக்கும். இப்போ ஒரு 5-6 ஐஸ் டியூப்ஸ் அது கூட போட்டுட்டேன். இதை நல்லா மிக்சியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிடங்கள் விட்டு விட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றுங்க, இல்லைன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். மிக்சி ஜார் டைட் அந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. பாருங்க, எப்படி மேலே சுத்தும் போதே அதுல இருக்கக்கூடிய வெண்ணெய் வரதை பார்க்கலாம். அவ்வளவுதான், ஒரு 2 நிமிடத்துக்கு கம்மியாக தாங்க நான் அரைச்சிருப்பேன். இப்போ பாருங்க, ஃபுல்லா வெண்ணெய் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கு ரெடி ஆனதுக்கு அறிகுறி. இப்போ இதுல இருந்து நம்ம வெண்ணெய் எடுத்துட வேண்டியதான். பாருங்க, நான் எப்படி எடுக்கிறேங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, ஸ்டோர் ஆயிருக்கு, நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரும் உங்களுக்கு. அந்த வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். பாருங்க, அலசிட்டா தனியா அது வந்துடும். அதாவது மோர் தனியா வெண்ணெய் தனியா வந்துடும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, தனியா நம்ம கை வச்சுட்டு இப்படியே சேகரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அது கூட சேர்த்துனீங்கன்னா அந்த மோரும் அது தனித்தனியா சேர்ந்து உருட்டி எடுத்துடலாம். நான் இப்போ காமிக்கிறேன் இல்லைங்களா, வீடியோல காமிக்கிற மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா போதும். பாருங்க, இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று சேர்த்துக்குங்க, அது ஃபுல்லா சேர்ந்துடும். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம எண்ணெய் எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு 2 நிமிடங்களே போதும். உங்களுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. பாருங்க, இதெல்லாம் இந்த எடுத்துட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா, அந்த தண்ணி இருக்கும், இப்போ அந்த மோர் இருக்கும். அதை நம்ம எடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டுங்க. பாரு, எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளார நீங்க போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதான்.
தண்ணியில் போட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. அரை மணி நேரம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த வெண்ணெயில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். வெண்ணெய் மட்டும் அப்படியே நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வேற ஒரு கிண்ணத்தில். அதில் இந்த மாதிரி நான் போட்டு வச்சிட்டேன். அவ்வளோதாங்க, வெண்ணெய் வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப எளிதான மெத்தடு. இதையே நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுவீங்க. டெய்லி நீங்கள் எப்படியும் தயிர் வந்து வீட்டில் எல்லாருமே போடுவாங்க. அந்த தயிர்லேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஆடைகளை மட்டும் சேகரித்தா போதும். இப்போ நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வெண்ணெய் பாருங்கள், நல்லா வந்து எல்லோ கலரில் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு கப்பில் வந்து சேகரித்து வச்சுட்டே வரலாம். ஒரு வாரம் 2 வாரம் சேகரித்ததுக்கு அப்புறமா நீங்கள் நெய் காய்ச்சலாம். கண்டிப்பாக இது நெய் எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி பாருங்கள், நான் போட்ட வந்து பால் ஒரு 1/4 லிட்டர் பால் தான் இருக்கும். இவ்வளோ வெண்ணெய் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்க, இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முடிந்த அளவு நம்ம எல்லா உணவுகளையும் வீட்டிலே தயார் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. நெய்யும் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வாங்குறது அப்படியே வந்து லிக்யூடாக இருக்கும். எந்த ஒரு பொருளுமே வந்து அந்த மாதிரி லிக்யூடாக இருக்காது. அதற்குரிய தன்மை வந்து மாற செய்யும், அதாவது கெட்டித்தன்மை அடையணும். ஆனால் ஆகாது கடைகளில் வாங்குறது. அதில் என்ன அதுக்காக கலக்குறாங்க அப்படின்னு தெரில. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப எளிதான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.